பார்வதி தேவி ஏன் நந்தி தேவருக்கு சாபம் கொடுத்தார்? கைலாசத்தை விட்டு செல் நந்தி. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வேடிக்கையாக பகடை விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அருகில் இருந்த நந்தி தேவரிடம், எங்கள் இருவரில் பகடியில் வென்றவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நந்தி, சிவபெருமான் மீது உள்ள அன்பினால் விளையாட்டை பார்க்காமலேயே என் இறைவன் தான் வென்றார் என்றது. ஆனால் போட்டியில் வென்றது பார்வதி தேவி. கோபம் அடைந்த பார்வதி தேவி, இனிமேல் நீ சிவபெருமான் அருகில் இருக்கக்கூடாது என்று சாவது சபித்தார்கள். சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, நந்தி வேறு, நான் வேறு இல்லை. என்னுடைய வாகனமே அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று தன் மனம் வருத்தத்தை பார்வதி தேவியிடம் கூறினார். நன்றாக யோசித்த பார்வதி தேவி, என்னிடம் பொய் உரைத்ததால் ஏற்பட்ட சாபம் என் மகன் கணேசனை சந்தோஷப்படுத்தினால் மறையும் என்றார். நந்தி தேவரும் விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களை கொடுக்கிறார். ஆனால் அப்பொழுதும் விநாயகர் சந்தோஷப்படவில்லை. தக்க சமயத்தில் யோசித்த நந்தி விநாயகரை தனது முதுகில் அமர வைத்து கைலாசம் முழுக்க சுத்தி வந்தது. அதில் விநாயகர் மிகவும் சந்தோஷமடைந்தார். நந்தியும் பரமசிவனிடம் சென்றது. ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள்.